ஆஸ்திரேலியால இருந்து ரெகுலரா ரேஸ்க்கு வந்துட்டு இருக்க ஒரே கஸ்டமர் தான் மேம் தான். ஏன்னா வேற கண்ட்ரில இருந்து ரொம்ப ட்ரஸ்டடா வர்றது சின்ன விஷயம் இல்லை. அதுவும் ஒவ்வொரு ரீஃபிக்ஸிங்க்கும் ப்ராப்பரா வந்துடுவாங்க. ஹேர்ஸ் ஏதாவது ஃபால் ஆனா கூட எடுத்து கவர் பண்ணிட்டு பத்திரமா வந்து வச்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா மேம்? அப்ப ஏன் 20 கிராம் வாங்கினீங்க? எவ்ரி டைம் மேம் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. மேம் நீங்க ரேஸ்க்கு ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன தோணுச்சு, இப்போ ரெகுலர் ஆனதுக்கு அப்புறம் என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் டவுட்ல வந்தேன் அப்படி இருக்கும்போது. இப்போ வந்து வெரி ஹாப்பி. நீங்க புதுசா பக்கத்துல வந்த கஸ்டமர்லாம் பேசுனீங்கல்ல, நீங்க பாருங்க இங்க ஆஸ்திரேலியால இருந்து வந்தவங்க உட்காந்துருக்காங்க, அங்க யூகேல இருந்து வந்தவங்க உட்காந்துருக்காங்க. சோ நிறைய கண்ட்ரிஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல மீட் பண்றாங்க. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா நொங்கு. அவங்க இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எப்பவுமே ரேஸ்ல இருக்கும். மேம் நீங்க புதுசா வேற கண்ட்ரில இருந்து வரவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து என்ன சொல்வீங்க ரேஸ் பத்தி? ரேஸ்ல வந்து ரொம்ப நல்ல சர்வீஸ், ஹேர் குவாலிட்டி, ஃபிக்ஸிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இது எத்தனாவது டைம் ரீஃபிக்ஸிங் பண்றீங்க? தேர்ட் டைம். எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கா? ஆமா, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நேச்சுரல் ஹேர் நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேமோட ஹேர் குவாலிட்டி எப்பவுமே அவங்களும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்க. எக்ஸ்டென்ஷன் நாங்கள் என்ன சொல்லித்தரமோ அதை ஃபாலோ பண்றாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். வேற கண்ட்ரிக்கு போனாலும் நிறைய ஒர்க் இருந்தாலும் நாங்க சொல்றத ஃபாலோ பண்றது நிறைய கஸ்டமர் பண்ண மாட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர் இப்ப நல்லா ஃபாலோ பண்றாங்க, டேங்கிள்ஸ் இல்லாம வராங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை மெயின்டைன் பண்ணிக்க டைம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரேஸ்ல ஹேர் வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டோட நம்ம லைஃப்ல லீட் பண்ணலாம். தேங்க்யூ. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.